முடிச்சுட்டாங்க போங்க மக்களை, முடிச்சுட்டாங்க. இருக்கு இந்த வாரம் தரமான சம்பவம் இருக்கு. முக்கியமா இந்த வாரம் ஒருத்தர் வெளியே போன நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம். கண்டிப்பா நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்பா தூக்கி வெளியே போடுங்கப்பா, இந்த கன்றாவியான காதல் காவியத்தை எங்களால பார்க்க முடியலடா, தூக்கி வெளியே போடுங்கடான்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கவலைப்படாதீங்க, இந்த வாரம் வந்திருக்கு நாமினேஷன் லிஸ்ட். ஆனா தரமா பண்ணிருக்கீங்கடா. வீட்டுக்கு எத்தனை 15 பேர் இருக்கீங்களா? 15 பேர் 16 பேர் இருக்காங்க. 15 பேர் நினைக்கிறேன். அந்த 15 பேர்ல 2 பேரை நாமினேட் பண்ண முடியாது. சோ அப்பவே நான் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணேன். ரைட், இந்த வாரம் தரமா இருக்க போது. ஏன்னா அந்த 2 டிக்கெட்டை எப்பவுமே குத்தணும், வார வாரம் கண்டிப்பா குத்தி அந்த 2 பேர் நாமினேஷன்ல கொண்டு வந்துடுறாங்க. அந்த 2 பேர் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வர முடியாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கனால மீதி இருக்க பெரிய பெரிய தலைக்கட்டுகள் உள்ள மாட்டும் போது கண்டிப்பா இந்த வாரம் நம்ம நினைச்ச ஆட்கள்லாம் வெளியே போவாங்க நினைச்சா அதே மாதிரி தரமான லிஸ்ட் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்றபடி இந்த ஆள் வெளியே போவாங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். தரிசிக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா லிஸ்ட் பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு 9 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. இப்படி ஒரு 9 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா மிஸ் ஆயிரும் நினைக்கிறேன். அது யாரும் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல யார் வந்திருக்காங்கன்னா எங்களது டப்பா அருண் அவர்கள். அவர் டப்பா அடிச்சுக்கிட்டே இந்த வாரம் நாமினேஷன் வந்திருக்காப்ல. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா டப்பா அருண் நாமினேஷன்ல இருப்பாருன்னு. ஏன்னு சொன்னா இந்த வாரம் டப்பா அருண் வந்து வீட்டுக்குள்ள மஞ்சரி மேல வன்மத்தை கேட்கறங்க பேர்ல அவன் நிறைய இடங்கள்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டான். நிறைய இடங்கள்ல முக்கியமா அந்த கோவா கேங்ல போய் ஜாயின் பண்ணி கடைசி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து நானா கோவா கேங்க நெவர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தலாம் தெரியுமா? அப்பவே கோவா கேங் வெறுப்பா இருப்பாங்க. டே இருறா வர டப்பா ஒன்று போட்டு அடி வெளுக்காம போட மாட்டேன்னு சொல்லி வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த டப்பாவை அடிச்சு உருட்டிட்டாங்க அப்படிங்கறதா உண்மை. சோ முதல் இடத்தை நம்ம அருண் அவர்கள் பிடிச்சிருக்காப்ல. இரண்டாவது இடத்தை விஜய் விஷால் பிடிச்சிருக்காப்ல. என்ன அண்ணாச்சு இந்த பக்கம்? அண்ணாச்சு என்ன இந்த பக்கம் வந்திருக்கியா? ரைட் வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை. ஓட்டுகள் எப்படி இந்த வாரம் கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. இந்த வாரம் எவன் வின்னர் ஆக போறான் எவன் ரன்னர் ஆக போறான் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த வின்னர் கூட தெரியல, ரன்னர் கண்டுபிடிச்சிடலாம். வின்னர் கண்டிப்பா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க யாருன்னு. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்பாங்க. ரன்னரை இந்த வாரம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. ஸோ இரண்டாவது ஒருத்த விஜய் விஷால் பிடிச்சிருக்காப்ல. அவரை எப்படி குத்தி இருப்பாங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இடங்கள்ல ஒன் சைடா கேம் ஆடிருக்காப்ல. முக்கியமா ஃபேவரிசத்தை காட்டியிருக்காப்ல. காதல் கண்டென்ட் காட்டுறங்க பேர்ல நிறைய பேரை ஒதுக்கி இருக்காப்ல. ஸோ அந்த வகையில் கண்டிப்பா குத்தி மலர்த்திடுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு வச்சு அதே மாதிரி குத்தி மலர்த்திருக்காப்ல. அது மட்டும் இல்லாம நேத்துக்கான எபிசோட்ல ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க பேர்ல கோவா கேங்க் ஆப்போசிட்டா ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பான். முக்கியமா மாத்தி பேசியிருப்பான். இந்த கோவா கேங்க்கும் ராணுவுக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும் நைட்டு. அந்த சண்டையில இவன் தான் காப்பாத்தி கூட்டு போவான். அப்படி காப்பாத்தி கூட்டு போகும்போது ராணுவ தான் அங்க தப்பா சொல்லி கூட்டு போவான். அவன் எப்பவுமே இப்படிதான் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான். அடே மாத்தி மாத்தி பேசாதரான்னு சொல்லிட்டு ராணுவ திட்டுற மாதிரி திட்டி கூட்டு போயிட்டு சேதன் எபிசோட்ல வந்து என்ன பண்ணிருப்பான், கோவா கேங்க அடிச்சு பேசியிருப்பான். கோவா கேங்க அடிச்சு பேசுறதுக்கு பேர்ல உட்காந்து எப்பவுமே இப்படிதான் சார், அவன் யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கேங் மொத்தமா சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவா கேங்க அடிச்சிருப்பான். அப்பவே நைட்டே கோவா கேங் முடிவு பண்ணிட்டாங்க, ரைட் இந்த வாரம் எனக்கு பாயசம் போட்டுறான் அப்படின்னு. பாயசத்தை போட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு. ஸோ இரண்டாவது இடத்த விஜய் விஷால் பிடிச்சிருக்காப்ல. மூணாவது இடத்த சத்யா பிடிச்சிருக்காப்ல. வாங்க அண்ணாச்சி வாங்க வாங்க, என்ன இந்த பக்கம் அப்படியே வந்து சாப்பிட மிச்சர் சாப்பிட வந்து இல்லை வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 5 கிலோ மிச்சர் போதுமான்னு கேளுங்க, நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க. பிடிச்சி போட்டு மிச்சரை தட்டுங்க. ஸோ மூணாவது இடத்துல சத்யா இருக்காப்ல, மாட்டிக்கிட்டாப்ல அண்ணாச்சி. சத்யா எதுக்கு நாமினேஷன்ல வந்திருக்காப்லான்னு கேட்டா அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்காப்ல, அதுதான் நாமினேஷன் வந்திருக்காப்ல. அடுத்தது முத்துக்குமரன். இவர் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவர் நாமினேஷன் வருவாரா வரமாட்டாரு எனக்கு தெரியல. இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறேன், நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ முத்துக்குமரன் நாமினேஷன் இருக்கதா ஒன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் நாமினேஷன் இருக்க மாட்டான். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு முத்துக்குமரன் யாருக்கிட்டையுமே நெகட்டிவ் எடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. நம்ம எல்லார்ட்டையுமே ஜாலியா பேசிட்டு எல்லார்ட்டையுமே நல்லா பேசிட்டான். ஒருத்தர் மட்டும் அட்டாக் பண்ணி கேம் ஆடல, ஒருத்தர் மட்டும் பிடிச்சி அடிக்கல. ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் ஓட்டு போடுவாங்க. முக்கியமாக ஒருத்தர் சத்யா அவர்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சத்யா மண்டைக்குள்ள இப்போ முத்து ஓடிக்கிட்டே இருக்காப்ல. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சத்யா மட்டும் ஓட்டு போடுவாப்ல. மற்ற எல்லாரும் ஓட்டு போடாம வேற எங்கேயாச்சும் வன்மத்தை கக்கி விட்டுருவாங்க நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் மேல மட்டும் எனக்கு டவுட் இருக்கு. ஸோ 4 பேர் ஆச்சா. அடுத்தது வாங்க பெண்கள் சைடு போலாமா? சௌந்தர்யா அவர்கள். என்ன ப்ரோ நீ இதை சொல்லணுமா? கண்டிப்பா நீங்க இப்படிதானே யோசிப்பீங்க. நீ சொல்லணுமா ப்ரோ? சௌந்தர்யா இல்லாம ஒரு நாமினேஷனா? சௌந்தர்யா இல்லாம நாமினேஷன் நீ வச்சிருவியா ப்ரோன்னு கண்டிப்பா கேட்பீங்க. அந்த மாதிரி சௌந்தர்யாவை தூக்கி நாமினேஷன்ல போட்டாங்க. 5 ஆச்சா நண்பர்களே? 5 ஆச்சா? யாரு? அருண் அவர்கள், விஜய் விஷால், சத்யா, முத்துக்குமரன், சௌந்தர்யா. இதுல முத்துக்குமரன் மேல டவுட் இருக்கு. இப்போ சொல்லிடுறேன், முத்துக்குமரன் எனக்கு டவுட் இருக்கு. ஓகேவா? மேபி அவர் வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரலனா நீங்க ஜாலியா இருப்பீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சௌந்தர்யா. அடுத்தது ஜாக்லின். ஜாக்லின் அக்கா இல்லாம ஒரு நாமினேஷன் ஆனோ. சௌந்தர்யா இருக்கும்போது ஜாக்லின் அக்கா இருக்க மாட்டாங்களா? அவ்வளவுக்குள்ள குறைஞ்சு போயிட்டாங்களா? நாமினேஷனுக்கு பிறந்தவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்தே நாமினேஷன் பின்னாடியா போயிட்டு இருக்காங்க. இப்படியே போக பார்த்தா எனக்கு என்னமோ நீ வந்து 13வது வாரம் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன்னு எனக்கு தோணுதுக்கா. ஏதோ உள் மனசு சொல்லுதுக்கா. 13 இல்ல 14 இந்த ஃபினாலே வீக்ல கண்ணை கெட்டி காட்டு கூட்டு போற மாதிரி கண்ணை கெட்டி ஒன்று வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்களே எனக்கு தோணுதுக்கா. பார்த்து கொஞ்சம் சூதானமா இந்த வாரம் கேம் ஆடிக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தம்பியோட ஒரு அட்வைஸ். 6வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. 7வது இடத்துல அதுதான் நீங்க எதிர்பார்த்து அந்த 7வது இடத்துல
எங்க அக்கா தர்ஷிகா இருக்காங்க. என்ன ஒண்ணா நான் இது தர்ஷிகாவா அப்படின்னு. ஆமா தர்ஷிகா இல்லைன்னா எப்படி, இந்த வாரம் அவங்க பண்ண ஆட்டங்கள் அப்படி இல்லை, வீட்டுக்குள்ள அவ்வளவு ஆட்டங்கள் போட்டிருக்காங்க, பூரா பயிலையும் பிடிச்சி அடிக்கிறங்க பேர்ல ஃபேவரிசத்தை காட்டி வன்மத்தை கக்கியிருக்காங்க. இப்படியே அவங்களுக்கு பிடிக்காத ஆளு பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு சுத்தின ஆட்களை மட்டுமே பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதான் அன்சிதா. நல்லா கவனிச்சிங்களா? அன்சிதா கூட நல்லா பேசுவாங்க, ஆனா அன்சிதாவை உங்களுக்கு பிடிக்காது. அதுக்கான காரணம் எங்க மாமா விஜய் விஷால் தான் கண்டிப்பா. ஏன்னா விஜய் விஷால் கூட அன்சிதா அவர்கள் க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அது எங்களுக்கு பிடிக்கலங்க. எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு டாஸ்க் கிடைச்சா அடிக்கத்தான் செய்வோம். அப்படித்தான் அடிச்சோம் அந்த டீமன் டாஸ்க்ல. அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ட கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுருக்காங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் தர்ஷிகா அவர்களை கண்டிப்பாக நாமினேஷன்ல போட்டுருவாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தர்ஷிகா அவர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க. 7வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 8வது இடத்துல பவித்ரா. ஏன்னா பவித்ரா என்னன்னா பண்ணாங்கன்னு கேட்க நானும் தான் யோசிக்கிறேன்ப்பா. எப்போ பவித்ரா அந்த வாரம் என்னப்பா பண்ணாங்க, உங்களுக்கு என்னப்பா குடும்பம் பண்ணாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க, டாஸ்க்கு சூப்பர் ஆடி இருக்காங்க. யார் மேல தனிப்பட்ட முறையில் வன்மத்தை கேட்கல. முத்துக்குமரன் மேல மட்டும் லைட்டா வன்மத்தை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனும் பவித்ராவும் நிறைய கியூட்டான மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா கிச்சன்ல இருந்து நிறைய கிளிப்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி அவங்களே கொஞ்சம் ஒரு பாண்டுக்குள்ள போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல. அப்படி இருக்கும்போது யார் மேல அவங்க பெருசா வன்மம் கேட்கல. எவன்டா போட்டது, அதான் கைத்தட்டல் வந்தது பார்த்தது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கைத்தட்டல் வந்து வெறுப்பாயிட்டான்னு நினைக்கிறேன். குத்தி மலத்திட்டான் நண்பர்களே, குத்தி மலத்திட்டான். இதுல எஸ்கேப் ஆயிருக்க ஆட்கள் நீங்க பார்க்கும்போது அவங்க சிரிப்பு வரப்போகுது. அடுத்த பவித்ரா சொல்லியாச்சா 8வது. 9வது இடத்துல அன்சிதா. நான் வெறும் அன்சிதாவாமா சேச்சி இல்லாம ஒரு நாமினேஷன் ப்ராசஸா எந்த மோனை எந்த நீ பறையணும், எனக்கு ஒன்றும் அறியல அப்படின்ற மாதிரி சேச்சியை தூக்கி நாமினேஷன்ல போட்டானோ. 9 பேர் இருக்காங்க. இதுல முத்துக்குமரன் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு நண்பர்களே, டவுட் இருக்கு. முத்துக்குமரன் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. கண்டிப்பா நீங்களே புரிஞ்சுப்பீங்க தம்பியா இப்படி சொல்றேன்னு. கண்டிப்பா நீங்க சீக்கிரத்தில் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த பேரா இதுல 9 இருந்திருக்காங்க. ரயான் எஸ்கேப். ரயான் சொன்னேன், ஆமா ரயான் எஸ்கேப். என்னடா இது அப்படின்னு மாதிரி தான் நானே யோசித்தேன். ரயானு குத்தலையா, ரயானை போடல. ரயான் வீட்டுக்குள்ள நிறைய சண்டை பண்ணிட்டு இருக்கா, இந்த கோவா கேங்குள்ள பஞ்சாயத்தா இருக்குன்னு சொன்னீங்க, ரயானை போடலையா, போடல. அடுத்த ராணுவ போடல, போடல. அடுத்த ஜெஃப்ரி போடல. என்னடா பண்றீங்க, நாமினேஷன் ப்ராசஸ் நடத்த சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமான ஆட்கள்லாம் விட்டீங்களடா. இந்த ஆட்கள்லாம் உள்ள வந்தாதான்டா மற்ற ஆட்கள் தப்பிப்பாங்க. நான் நினைச்சது ரயான் இந்த நாமினேஷன்ல இருப்பாப்ல, ரயானை அடிச்சு வெளியே அனுப்பியிருப்பாப்ல. பரப்போற வரங்கள் கண்டிப்பா ரயானும் தர்ஷிகா வந்து அவுட்டு, சத்யா அவர்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு பார்த்தா இவனை ஒரு மாதிரி பாதையை மாத்தி விட்டான்ல. பாதையை மாட்டி இப்போ தெற்க வடக்கன்னு இங்கே சுத்த விட்டான்ல, முடிச்சு விட்டானோ. போங்க, ரயானை காப்பாற்றிட்டானோ, ராணுவ காப்பாற்றிட்டானோ, செஃப்ரியை காப்பாற்றிட்டானோ. மஞ்சீரர்கள் ஆடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க. கேப்டனாய் நம்ம ரஞ்சித் அவர்கள் கையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க. அடுத்து வேற யாரும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கா? 15 பேர் தான் மொத்தம் இருக்காங்க. ஆமா 15 பேர் தான் இருக்காங்க. முடிஞ்சு போச்சா? ஐயோ இல்ல முடியல, இன்னும் 2 பேர் யாரையும் மிஸ் பண்றேன். யாரை மிஸ் பண்றேன்? தீபக் அவர்கள் மிஸ் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுல வந்து 14 பேர் தான் இருக்காங்களா, 15 பேர் இருக்காங்களா? எனக்கே குழப்புது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல நண்பர்களே. யாரோ ஒருத்தர் மிஸ் பண்றேனா இல்ல அவ்வளவு பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்போங்க. எனக்கு என்னமோ 14 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் இன்னைக்கு வெளியே போறாங்க. யாரும் ஆனந்தியும் சாச்சனா வெளியே போறாங்க. அப்ப எத்தனை பேர் உள்ள இருப்பாங்க நமக்கு ஏதோ கணக்கு குழப்பம் நண்பர்களே. நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்போங்க. சோ மொத்தத்துல இந்த 9 பேர் இருக்காங்க. அருண், விஷால், சத்யா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா, பவித்ரா, அன்சிதா. இந்த 9 பேர் தான் ஆக்சுவலா நாமினேஷன்ல இருக்காங்க. இல்ல அருண் மேல மட்டும் இல்ல முத்துக்குமரன் மேல மட்டும் எனக்கு டவுட் இருக்கு. ஓகே, முத்துக்குமரன் மேபி வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் அது ஏதோ 1 ஓட்டுகளோ 2 ஓட்டுகளோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல கரெக்டா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்துல இருக்கு, இந்த வாரம் கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் யார் 2 பேர் வெளியே போவான்னு கேட்டா சத்யா, தர்ஷிகா இந்த 2 பேர் அவுட். மொத்த எல்லாருக்கும் கண்டிப்பா ஓட்டுகள் வந்துரும். ஸோ கண்டிப்பா ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதான் சொன்னேன், ரயான் இருந்தா ரயான் போவான்னு பார்த்தேன். ஸோ ரயானை காப்பாற்றப்பட்டாப்புல. மொத்தத்துல இருக்கு, தரமான சம்பவம் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.